இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாஸ்வமேசியாவுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமத்தினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம், அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்கள். நீயோ மனந்திரும்பி யாவனும் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனையா உன் கையின் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பார் என்கின்ற காரியத்தினுடைய ஊடாய் சொல்லப்பட்ட வேதவசனம். தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறோமா? இதுதான் இந்த இன்றைய நாளினுடைய செய்தியினுடைய ஆழம். அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, தருகிறார். ஆனால் யாருக்கு தருவார்? தருவதற்கு அவர் தீர்மானித்தால் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த காரியத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போனால் மட்டுமே அவருடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக ரோட்டிலே கடந்து போகும்போது ஒரு கட்டு பணம் ரோட்டில் கிடக்கிறது. இந்த கட்டு பணத்தை பார்த்தவுடனே எடுக்கிறவர்கள் யாரும் இல்லை, யாரும் எடுக்க மாட்டார்கள். சும்மா தான் கிடக்குது, யாரும் இல்லை. ஆனால் அந்த காசை எடுக்கணும்னா 4 பக்கம் பார்ப்பாங்க. யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்பாங்க. யாரும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் போய் அதை கையில் எடுப்பாங்க, இல்லை அதை சவுட்டி பிடிப்பாங்க, இல்லை அதுக்கு பக்கத்தில் வேறு எதையாவது வேலையை செய்கிற மாதிரி செஞ்சு அதை கையில் எடுப்பாங்க. கையில் எடுத்த காசை கையில் வச்சுருக்க மாட்டாங்க, பாக்கெட்டில் போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சிக்குவாங்க. இவ்வளோ வேலை இருக்குது சும்மா ரோட்டில் கிடக்கிற காசு. அப்போ தேவன் சும்மா கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நன்மையினால் நிரப்ப சொல்லுகிறார். யாரை நன்மையினால் நிரப்புவார்? யாருடைய பிசாசை போராட்டத்தை மாற்றுவார்? யாருடைய கஷ்டத்தை கடன் தொல்லையை நீக்குவார்? யாருடைய வியாதியை மாற்றுவார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். சும்மா சபைக்கு போன உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேஸ்ட். அவருடைய சித்தத்தை நீ செஞ்சா அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். இதுதான் உண்மைங்க. நீங்க யாரும் அவருடைய விருப்பத்தை அறியறதில்லை. ஆண்டவரே என்னுடைய பிசாசு போராட்டத்தை மாற்றும், உடனே மாற்றி விட்டுறணும். ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றி விட்டுறணும். ஆண்டவரே என் பிள்ளையை கலெக்டராக்கும் ஆக்கி விட்டுறணும். ஆண்டவரே என் பிள்ளையை என்ஜினியராக்கும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டியை தாரும், நல்ல மாப்பிள்ளையை உடனே கொடுத்துடணும். அவருக்கு எல்லாம் புரோக்கர் வேலை. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை. தாருன்னு கேட்டால் கொடுத்துடணும், இல்லை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நீ முதல்ல என் விருப்பத்தை செய்யி, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். சித்தம் புரியணும். நிசாரம் ஒரு மந்திரவாதிகிட்ட போனால் கூட மந்திரவாதி கேட்குறத கொடுக்கல அப்படின்னா அவன் எதையும் செய்ய மாட்டான். ஒரு ஆளுக்கு சூனியம் செய்யணும் அப்படின்னா அவன் கேட்பான், ஒன்றில் அவங்க துணியை எடுத்துட்டு வா, தலைமுடி கொண்டு வா, காலடி மண்ணு கொண்டு வா அப்படின்னு கேட்பான். இதை கொண்டு கொடுத்தாதான் செய்ய முடியும். கொடுக்காம மந்திரவாதியால கூட செய்ய முடியாது. ஆனா தேவ சமூகத்தில் மட்டும் தேவனுடைய சித்தம் செய்ய மாட்டேன், என்னுடைய மன விருப்பம் நிறைவேறணும். நீ வந்து என்ன பிரயோஜனம்? வரலன்னா என்ன? உனக்காக இல்லை தேவன். நீ தேவனை நம்பி வந்தால் தேவன் உனக்காக கிரியை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ தேவனை நம்பி வந்தால் அல்லேலூயா அவர் உனக்காக கிரியை செய்வார், இல்லைன்னா கிரியை செய்யவே மாட்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீயோ மனம் திரும்பி யாவனும் சத்தத்துக்கு செவி கொடுத்து. நல்ல கேளுங்க. ஒன்னாவது மனம் திரும்பு,
இரண்டாவது சத்தத்திற்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். மூணாவது கற்பனையின்படி செய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. இந்த 3 காரியத்தை செஞ்சா உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனை உன் கையின் செய்யும் எல்லா வேலைகளிலும், முதல்ல எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் பிள்ளைகள் துரோகம் இருக்காது, உன் சாபம் இருக்காது, உன் மிருக ஜீவனின் பலனிலும், ஆமென், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமென். புரியுதா? கண்டிஷனுக்கு கட்டுப்படுறவனுக்கு மட்டும்தான் தேவன் இதை கொடுப்பார். சும்மா வந்து ஆண்டவரே ஜோத்திரம் 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 அப்புறம் ஆத்திரம் தானே வரும், பலன் கிடைக்காது. ஏன்னா நான் இந்த தேவனை வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவருடைய கிரியை முதல்ல ஒன்றை எனக்கு தா, நான் என்ன உனக்கு தரேன். பிரைசியாசுவா, நம்மளை நாம தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நமக்கு சுதந்திரவாளியாக இருக்க மாட்டார். நம்ம அர்ப்பணிக்கணும். முதல்ல அர்ப்பணம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உனக்கு பரிபூர்ணம் உண்டாக, நல்லது நடக்க என்ன செய்யணும்? முதல்ல வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. அதற்கு யாஷ்வா, ஆமென், நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென், அல்லேலூயா. நீ சம்பூர்ணராக விரும்பினால், சமாதானத்தினுடைய ஊடாய், சந்தோஷத்தினுடைய ஊடாய் நிம்மதியோடு இருக்க வேண்டுமானால் உனக்கு இருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. எதை? உன்னிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் அத்தனை ஆஸ்திகளையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும். உன்னிட்ட இருக்கிற ஆஸ்தி என்ன? நிலம், வீடு, காரு, பங்களா தானே? இல்லை. உன்னிட்ட இருக்கிற ஆஸ்தி குண்டனி, குசும்பு, கோளு, வைராக்கியம், அகம்பாவம், ஆணவம், நான் என்கின்ற பெருமை, இவைகளையெல்லாம் விற்கணும். இது உனக்கு சொந்தமானதல்ல. நான் கழிந்த நாட்களிலே வேதத்தை திறந்து வாசிக்கிற போது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்ன என்று சொல்லி பல வருடங்களாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பாவத்தினுடைய ஒரு பெரும் பகுதி நான் என்கின்ற பெருமை. நான் என்கின்ற பெருமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் ஒரு நாளும் யாவுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு புரிகிறது. நான் தான், எனக்கு யார் சொல்லி தருவது? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவன் ஒரு நாளும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஏன்னா அவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். இப்படி எனக்கு தெரிஞ்சு 7 பாவம் இருக்கு. இந்த 7 பாவத்தையும் செய்கிறவன் ஒரு நாளும் ஜீவனடைய மாட்டான், ஒரு நாளும் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். அவனால் யாவுடைய பலத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தி என்கின்ற பெருமை, அகம்பாவம், கோபம், வைராக்கியம், ஆணவம், பாவங்களை விற்று அதை தரித்திரருக்கு கொடு. வாங்கிறதுக்கு ஆள் இருக்கா? பாவம் செய்ய நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட கொண்டு போய் உன் பாவத்தை கொடுத்துப்பார், அவன் உனக்கு காசு தருவான். அந்த காசை நீ யாருக்கு கொடுக்கணும்னா தரித்திரன்னு கொடுக்கணும், நீ எடுக்கக்கூடாது. அதுவும் ஒன்றை எடுக்க சொல்லலை, ஓன் பொல்லாப்பை விற்று ஒன்றை எடுக்க சொல்லலை, அதை தரித்திரனுக்கு கொடுத்தால் உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பலமான பொக்கிஷத்தை உனக்கு அவர் அங்கே தருவார். அல்லேலூயா. இங்கே என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, நீ பரிபூர்ணம் உண்டாக தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி நீ தேவ சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கணும். முடியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி வாழ்கிறோம், இல்லை நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழ்கிறோம், இல்லை இப்பிரபஞ்சத்தின் பிசாசனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறியணும். அல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் சொல்றார், மனம் திரும்பு. மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் அவருடைய பிள்ளையா மாற முடியாது. எப்படி மனம் திரும்பணும்? லூக்காவினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிப்போமே ஆனால்,
பிலாத்து சில கல்லினுடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் இந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். யாஷுவா அவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த கலிலனுக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களே, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலமாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்களா என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவே. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மனம் திரும்புதல் என்பது இல்லை என்று சொன்னால் உனக்கு பிசாசனுடைய கிரியைகள், பாவங்கள், பாரம்பரியங்கள், சாபங்கள் உன்னை பின்தொடரும். மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எப்போது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனபடியினால் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான். ஆனபடியினால் மனம் திரும்புவது ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்புவது தான் இல்லை. எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருவோம், ஆனால் அறிக்கை பண்ணுறதில்லை, அந்த காரியத்தை விட்டு விடுறதில்லை. ஏன்? உன்னிட்ட பாவம் பெருக்கெடுக்கிற போது பிசாசு உன்னை வஞ்சித்து கொண்டிருப்பான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்முடைய குடும்பங்களில் ஏன் பிசாசு போராட்டம்? நாம தான் சபைக்கு போகிறோம், பைபிள் வச்சுருக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் எதுக்கு பிசாசு போராட்டம்? உன் ஜெபம் இன்னும் தேவ சமூகத்தில் போகலை, உன்னுடைய உபவாசம் தேவ சமூகத்தில் போகலை. ஆனபடினால் பிசாசானவன் உன்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் மந்திரவாதமும் இல்லை. நீ இஸ்ரவேலாக இருக்கிறியா இல்லையா? பிரைஸ் யேசுவா. எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், வாங்க ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. தேவன் எல்லாம் பார்த்துக்கிடுவார். என்ன பார்ப்பார்? தேவன் ஒன்றும் பார்க்க மாட்டார். நீ சரியான ஒப்பு கொடுத்தலின் ஊடாய் நீ கடந்து போகவில்லை என்று சொன்னால் எந்த தேவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். பெத்த தகப்பனே உனக்கு உதவி செய்ய மாட்டான், தகப்பன் பேச்சு கேட்கலனா. அப்புறம் எப்படி தேவன் செய்வார்? அப்போ தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறார், நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி உபவாசிக்கணும், நான் எப்படி வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின் அடிஸ்தானத்தில் நான் எப்படி வாழணும் என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். இன்னைக்கு இது நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம வாழ்க்கையை நாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறோம். அப்படி எப்படி பிசாசு போராட்டம் போகும்? நம்ம பிள்ளைகிட்ட பிசாசனுடைய சாபம் எப்படி மாறும்? புரியுங்களேன்? பிறக்க போகிற பிள்ளைக்கு பிசாசு போராட்டம் ஏன்னு கேட்குறேன். எங்க வெளியில் வரல, அதுக்குள்ளாலே அந்த பிள்ளைகிட்ட பிசாசு போராட்டம் நடக்குது. என்ன காரணம்னு கேட்குறேன். பெற்று வச்சிருக்கிற பிள்ளைகிட்ட பிசாசு போராட்டம் ஏன்? நம்மகிட்ட போராட்டம் ஏன்? இந்த பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? இங்கே பாருங்கள், நாங்கள் 3 அண்ணன் இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது, இதுங்களாவது விளையாடிட்டுது. என்ன பாவம் செஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க? இதுங்களுக்கு எதுக்கு பிசாசு வருது? தாய் தோப்பன் செய்த அக்கிரமத்தின் விளைவு பிள்ளைகளை பாதிக்குது. இதை ஒரு நாள் நாம் புரிகிறதில்லை. இந்த பிள்ளைகள் மரணத்திற்கு எதுவான பாவம் செஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்த பிள்ளைகள் செய்யவே இல்லை. அப்புறம் ஏன் பிசாசு போராட்டம் இந்த பிள்ளைகள்கிட்ட வருது? யோசிக்கணும். தாய் தோப்பனுடைய பாவம் பிள்ளைகளை வஞ்சிக்குது. அது கற்பத்தின் கனியிடத்தில் போராடும் என்று வேதம் சொல்லுது. அந்த கற்பத்தின் கனி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் நீயும் நானும் மனம் திரும்பணும். நாமும் மனம் திரும்பது இல்லையே. பிள்ளைகளை குறித்து கவலையும் கிடையாது. இன்னைக்கு முருங்கை மரம் தானே, நட்டு வச்சா போதும், அது வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3 நாள் துணி எடுத்து கொடுக்கணும், டெய்லி 3 வாட்டி சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளை வளர்ந்துடும். பிள்ளை வளராது, பிண்டம் வளரும். பிண்டம் வளர்றதுனால ஒரு யூஸ் இல்லை. அது படிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. அது வேலை செய்கிறதுனால எந்த பலனும் இல்லை. அந்த பிள்ளைகள் எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பி கடந்து போகணும். இதுக்கு தாய் தோப்பன் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைகளை தந்தவர் தேவன்.
அந்த பிள்ளைகள் மறுபடி தேவ சமூகத்துக்கு கடந்து போகணும். முடியுமா? அது இல்லை அப்படின்னா உன் சாபம், உன் பாவம், உன் பாரம்பரிய கட்டு பிள்ளைகளை தாக்கி கொண்டு தான் இருக்கும். ஆனபடியினால் பிள்ளைகளிடத்தில் போராடி கொண்டு தான் இருக்கும். அதனால தான் தேவன் சொல்றாரு, மனம் திரும்பு. நெகேமியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 25லிருந்து 30 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் கொழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, பொல்லாப்பானதை செய்ய தொடங்குகிற போது உன் பொல்லாப்பி நிமித்தம் உன்னை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார். இங்கதான் சிக்கல். நீ என்ன பொல்லாப்புக்கு போறியோ அந்த பொல்லாப்பு தான் உன்னை ஆட்கொள்ளும். தானா எதுவும் வராது. நீயா விரும்பி எதை கூப்பிடுறியோ அது வரும். ஒரு பிசாசை நேசிக்காம பிசாசு உன் குடும்பத்தில் வராது, தெரியுமா? பாவம் உன்னை நீ நேசிக்காம பாவம் உன் வீட்டில் வராது. சாபத்தை நீ நேசிக்காம சாபம் உன் வீட்டில் வராது. நீ எதை நேசிக்கிறியோ அது உன்னை கொல்லும். இதான் உண்மை. வேத புத்தகம் இதைத்தான் சொல்லுது. தப்பி தவறி அறியாத்தனமாகவோ தெரியாத்தனமாகவோ எதையோ ஒன்றை நேசிக்கிறோம், அது நம்மை கொல்லும் தருணத்தில் வந்து விடுகிறது. அது நம்மை உபத்திரவப்படுத்தும் தருணத்திற்கு வருகிறது. இதான் உண்மை. இது யாருக்கும் புரியறதில்லை. இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறோம். இல்லை, நீ நேசிச்ச சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு கொடுப்பாங்க. மரத்துக்கு துணியை கட்டுவாங்க, துணிக்கு கொண்டு போய் எதையோ கொடுப்பாங்க, அது அவன் குடும்பத்தில் உட்காந்துரும். அது போகாது. இவன் ஒரு நாள் பைபிளை எடுத்துகிட்டு சபைக்கு போவான். சபைக்கு போனால் அது எங்கே போச்சு? முதல்ல வந்ததை அனுப்பணும்லம்மா, அது எங்கே போச்சு எவனுக்காக தெரியுதா? இல்லை. அது எப்படி போகும்? நான் இப்போ இதை ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்குகிறேன். எனக்கு வெயிட் இல்லாமல் வாழணும்னா இதை ஒரு ஆள்கிட்ட நான் கொடுக்கணும். கொடுத்தா தான் எனக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வச்சிருக்கிற பிசாசனுடைய போராட்டத்தோடு கூட வேதத்தை கையில் எடுத்தா அந்த போராட்டம் எங்கே போகும்? போகவே போகாது. பைபிளை கையில் எடுத்த உடனே பிசாசு போயிருமா? தேவனை கூப்பிட்ட உடனே போயிருமா? இல்லை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னிட்ட இருக்கிற பாரத்தை, உன்னிட்ட இருக்கிற வெயிட்டை, உன்னிட்ட இருக்கிற பிசாசை, உன்னிட்ட இருக்கிற பாவத்தை இழைத்து போன மிருகத்திடம் கொடுத்து அதை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும். அனுப்பாமல் எப்படி போகும்? தெரியல. இன்னைக்கு இதை கற்றுக் கொடுக்கிறதுக்கான ஊழியக்காரர்கள் இல்லை. அதனால பாரம்பரிய கட்டு ஊழியக்காரனையே பிடிச்சி வச்சிருக்குது. விசுவாசியை விடுமா? விடாது. அப்போ அவன் என்ன செய்யணும்னா, தான் எங்கிருந்து வாங்கினானோ அங்கே கொடுக்கணும். திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி தெரியணும். இன்னைக்கு இல்லையே. நீ பாரம்பரிய கட்டோடு கூட தேவ சமூகத்தில் வந்தால் அந்த பாரம்பரிய கட்டு உன்னை அனுபவிக்குமா, இல்லை தேவன் உன்னை அனுபவிப்பாரா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இங்கே தான் சொல்றாரு, நீ எதற்கு அடிமையானையோ அந்த அடிமைத்தனம் உன்னை ஆண்டு கொள்ளும். நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் தேவன் உன்னை ரட்சிக்க ரட்சகரை அனுப்புவார். ஆமென். அப்போ அடிமைத்தனத்தில் நீ தான் வெளியே வரணும். இது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும். இது வேத வசனம். நான் வாசித்த வசனம் வேதம். இந்த வேதம் உண்மையானது. இந்த வேதம் ஒரு நாள் பொய்யாகாது. எங்க அடிமையான இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்போ வெளியே வருவ? நீ வெளியே வரல அப்படின்னா அடிமைத்தனம் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய பேர பிள்ளையும் உன்னுடைய கொள்ளு பேரனையும் அது சந்திக்கும். விடாதுங்க. எப்படி ஒன்றை விட்டுரும்? அது எங்க போகும்? ஒரு நாள் யாசுவா
கல்லறை தோட்டம் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அங்கு லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு வாலிபன் யாசுவாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். யாசுவா வரும்போது அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இப்போது அவன் பார்த்தவன் யாசுவாவை பார்த்து பயப்படுகிறான். ஐயோ, யாசுவா வராரே, காலம் வரும் முன்னே என்னை துரத்த வருகிறாரே என்று சொல்லி ஐயப்படுகிறான். யாசுவா ஒன்றும் சொல்லலை. அவன் சொல்கிறான், காலம் வர்றதுக்கு முன்னாடி என்னை விரட்ட வந்திருக்கிறமே, என்ன அப்படி விரட்டுவதாக இருந்தால், நன்றாக கேளுங்கள், அப்படி நீர் விரட்டுவதாக இருந்தால் என்னை அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பும். இந்த வார்த்தையை ஏன் சொன்னான் பிசாசு? ஏன்னா ஒரு மனுஷனிடத்திலிருந்து பிசாசு போனால் அது இளைப்பாறுகிற ஸ்தலம் இல்லாமல் அது சுற்றி திரிந்து இருந்தவனிடத்தில் மறுபடி கடந்து வரும்போது அவன் வெறுமையாக ஜோடிக்கப்பட்டவனாக இருந்தால் தன்னிலும் பொல்லாத 7 பிசாசுகளோடு கூட ஆக மொத்தம் 8 அவருக்குள் பிரவேசித்து முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசமாக அவருக்கு வரும் என்பதை தேவனும் அறிவார், பிசாசும் அறிவும். எப்படி? அதனால நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறீ, என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி போகும்? கொடுத்து விட தெரியுமா? இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கோ, என்கிட்ட இருக்கிறத நான் எங்கே கொடுக்கணும்? எனக்கு விடுதலை வேணும்னா நான் யார்கிட்ட கொடுக்கணும்? எது என் சுமையை சுமக்கும்? எது என் பிரச்சனையை சுமக்கும்? எது என் போராட்டத்தை சுமக்கும்? எது என் பிசாசுடைய கிரியைகளை சுமக்கும்? சுமக்கிற சுமையாகிய அந்த மிருகத்தை நான் எங்கே தேடுவது? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க. இல்லாமல் உனக்கு விடுதலை இல்லை. அது உன்னுடைய பாவமாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய பிசாசாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய கடனாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது எது உன்னை உபத்திரவப்படுத்துகிறதோ அதை நீ கொடுக்க வேண்டும். ஒன்றில் எங்கேருந்து வாங்கினியோ அங்கே கொடுக்கணும், இல்லை இளைத்து போன மிருகத்திட்ட கொடுக்கணும். அதான் பிசாசு பன்றி கூட்டத்தில் கொடுக்க சொல்லிச்சு. பன்றி கடலிலே விழுந்து மாண்டு போனது. பிசாசுக்கு உபத்திரம் இல்லை. ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரான். அவன் யாரையாவது ஒருத்தரை அழிக்கணும். நீ யார்ட்டையாவது கொடுத்தா அவனை கொண்டு போய் அழிச்சிருவான். நல்லா புரிஞ்சுடுங்க. நான் சொல்கிறது வேதம். இது அறிகிறது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு யாருக்கும் தெரியல. சும்மா இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு, எங்கே போகும் சொல்லுங்க? எங்கே போகணும்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுனா பிசாசு போயிருமா? சாபம் போயிருமா? பாவம் போயிருமா? இல்லை. அதை ஒரு இடத்துல கொடு. அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு பாரு. சுமைதாங்கி கல் ஒன்று வேணும்ல. பழைய காலத்தில் ஒத்தையடி பாதையில் செமிடு தூக்கி கொண்டு வருகிற போது பல மைல் தூரம் செமிடி தூக்கி கொண்டு வருவாங்க. அங்கங்கே ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா சுமைதாங்கி கல்லை வச்சுருப்பாங்க. அந்த சுமைதாங்கி கல்லில் கொண்டு போய் தன்னுடைய சுமட்டை வச்சுக்கிட்டு இளைப்பாரி விட்டு சற்று நேரம் அதில் இருந்து தண்ணீர் குடித்து அந்த இடத்தில் இளைப்பாரின பின்பு மறுபடியும் தன்னுடைய சுமடை தூக்கி கொண்டு திரும்ப கடந்து போவது வழக்கம். இன்றைக்கு உன்னுடைய சுமடை, இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய வேதனையை, உன்னுடைய பிரச்சனையை எங்கே இறக்கி வைக்கப் போகிறாய்? இந்த அறிவு நம்மகிட்ட இல்லை. அப்போ போகாது. அது மறைஞ்சிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் சொல்கிறார், மனம் திரும்பு. ஆமென். நம்மளாம் மனம் திரும்புறது இல்லை. வாசிக யோபனுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்கிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். போதுமா? இது வேதம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னுடைய அக்கிரமம் உன்னை விட்டு போகாது. வேதத்தை சரியா கேளுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய அக்கிரமத்தையும் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாரம்பரிய கட்டுகளையும் உன்னை விட்டு அகற்ற மனம் திரும்ப சொல்லுகிறார். மனம் திரும்பியா? எங்க மனம் திரும்பணும்? இது ரொம்ப முக்கியம். நான் பரிசுத்தர்கள் மத்தியில் போய் பரிசுத்தமாக ஜீவித்து தான் மனம் திரும்புவேன். நடக்காத கதை. நீ மனம் திரும்புறதுக்கு ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, வேதம் அதை திட்டவட்டமாக சொல்லுது, நீ பாபிலோனில் தான் மனம் திரும்பணும். விக்கிரக ஆராதனை நிறைந்த இடத்தில், பாவம் நிறைந்த இடத்தில், பாரம்பரிய நிறைந்த இடத்தில், நீ குடிகொண்டிருக்கிற இடத்தில் மனம் திரும்பணும்.
நான் சபைக்கு போகிறேன், சபையில் போய் பாவ அறிக்கை செய்வேன், வீட்டுக்கு வந்து மறுபடியும் பாவம் செய்வேன். இதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை, வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, நீ எங்க சிறை இருக்கிறியோ அந்த சிறையிருப்பின் தேசத்தில் வசிக்க. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்களெல்லாம் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும் படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நல்லா கேளுங்க, சிறையிருப்பு எங்க இருக்கோ, போராட்டம் எங்க இருக்கோ, அங்க நீ மனம் திரும்பணும். நீ சமாதானத்தை தேடாத, முதல்ல இருக்கிற பிரச்சனையிலிருந்து மனம் திரும்ப பாரு, இருக்கிற போராட்டத்திலிருந்து மனம் திரும்ப பாரு. நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சபைக்கு போறேன், சபையில் போனால் பாவ அறிக்கை செய்வேன், சபையில் போனால் ஆண்டவரை ஆராதிப்பேன், அதனால எல்லாம் விடுது. நடக்காத கதை. இன்னைக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன், சரியாக கேட்டு சரியாக மனம் திரும்பினா உனக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேலுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். ஆமென். யாவுக்கு பிரியமானவன், யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். போதுமா? எங்க செய்யணும்? விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல, பாவம் இருக்கிற இடத்துல, பாரம்பரியம் இருக்கிற இடத்துல, அடிமைத்தனம் இருக்கிற இடத்துல நீ மனம் திரும்பணும். ஏன்னா நீ வேற எங்கேயாவது போய் மனம் திரும்பினா மறுபடியும் அங்கே தானே வரணும். அப்போ அது ஒன்று ஒட்டிக்கொள்ளும். ஆனபடினால் கட்டப்பட்ட இடத்துல நீ மனம் திரும்பணும். முடியுமா? எனக்கு எங்க போராட்டமோ அங்க நான் போராட்டத்தை ஜெயிக்கணும். எனக்கு எங்க பாவக்கட்டோ அந்த பாவக்கட்டை நான் முறியடிக்கணும். அதை விட்டுட்டு நான் சபையில் போய் தான் மனம் திரும்புவேன்னா, சபையை விட்டு மறுபடி வீட்டுக்கு போகிற நேரம் அங்கே என்ன நடக்கும்? வீட்டில் மறுபடி பாவம் இருக்குமே, வீட்டில் மறுபடி பாரம்பரியம் இருக்குமே. அப்போ என்ன பண்ணுவ? அப்போ நீ இருக்கிற கூடாரத்தில் மனம் திரும்பு. அங்க சத்துருவுக்கு எதிர்த்து போராடு, அங்க பிசாசுக்கு எதிர்த்து போராடு, அங்க பாவத்திற்கு எதிர்த்து போராடு, அங்க பாரம்பரியத்திற்கு எதிர்த்து போராடு. நீ அங்க போராடாம இங்க போராடுனா இங்க நல்லது நடக்கும். அங்க மறுபடியும் நீ நிரந்தரமாக வாழ வேண்டிய இடம் அங்க. அங்க மறுபடியும் பிரச்சனை வரும். அங்க ஜெபம் வராது, உபவாசம் வராது, தேவனை அறிகிற அறிவு வராது. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல பாபிலோன்ல மனம் திரும்பு. அடிமைத்தனமா இருக்கக்கூடிய இடத்துல மனம் திரும்பு. நம்ம கொஞ்சம் கஷ்டம். இங்கே எப்படி இங்கே பாவத்தை விட முடியும்? இங்கே பாவமால இருக்குது. அதுக்கு தான் நீ யோசிக்கணும். உப்பு தண்ணியில் வாழ்கிற மீனுக்கு உப்பு ஒரு நாள் ஒட்டாது. அது உப்பு தண்ணியை தான் குடிக்கும், உப்பு தண்ணியில் இருக்கிற சத்தை தான் எடுக்கும். ஆனால் அதனுடைய உடம்புல உப்பு இருக்காது. அது உங்களுக்கு தாய்மார்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கடலில் வாங்குற மீனை வாங்கினீங்கன்னா அதை குழம்பு வைக்கிற நேரம் உப்பு போடலைன்னா தூக்கி போடணும், என்னதான் உப்பு தண்ணியில் இருந்தாலும். நீ மட்டும் நினைக்கிற நான் பாவ உலகத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் மனம் திரும்ப முடியும். இல்லை, நான் ஒரு ஆழமான வசனத்தை சற்று சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பின்பு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பாவிகளா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுது இல்லை. இங்கே இன்னும் பரிசுத்தவான் இருப்பான். அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் இருப்பான். அவனுக்கு முத்திரை தரிக்கும்படியாக பலவந்தம் பண்ணப்படும். அப்படிப்பட்டவர்களில் 1,44,000 பேரைத்தான் என் தேவன் இரத்த சாட்சியாய், இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டவர்களாய் மறுபடி அவர்களை அவர் சந்திப்பார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. கொஞ்சம் யோசிங்க. கிறிஸ்தவ உலகம் வேற ஒன்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. எடுத்துக்கொள்ளப்பட்டாலாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆராதனை இல்லை, அதுக்கப்புறம் விசுவாசம் இல்லை, அதுக்கப்புறம் தேவன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, சர்வ வல்லமையுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை செய்ய மாட்டார். அவன் தன் பலத்தில் ஓடணும். அப்படி ஓடுகிற போது அவன் இந்த பாவத்தையும் பாரம்பரியத்தையும் எதிர்த்து போராடணும். சுய பலத்தில் போய் எதிர்த்து போராடணும். இருப்பாங்களான்னு கேட்டால் வேதம் சொல்லுது 1,40,000. அதை பெந்தகோஸ்துக்காரன் சொல்லுவான், நாங்கள் தான்னுவான். நான் நினைக்கிறேன் அவனுக்கு வருகை கிடையாது. யாருக்கு? சிபிஎம் காரனுக்கு அவனுக்கு வருகையே கிடையாது.
ஏன்னா அது யாருக்கு அப்படின்னா மனவாட்டிக்கு இல்லை, புறஜாதிக்கு இல்லை, அது இஸ்ரவேல் ஜனத்துக்கு. இவன் என்ன இஸ்ரவேலா? யாரு? சிபிஎம் காரன் இஸ்ரவேலா? இல்லை, அவன் புறஜாதி நாய்க்குட்டிக்கு சமமானவன். சும்மா கையை மட்டும் இங்கே அவரை வச்சுட்டா போதுமா? நகை நட்டு போடலைன்னா போதுமா? அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான், உலகத்தோடு ஒன்றி போயிருக்கிறான். இன்னைக்கு அதிகப்படியான கோடிகள் இருக்கிறது சிபிஎம் சபையில் தான். ஒரு ஏழைக்கும் உதவி செய்ய மாட்டான். பல ஆயிரம் கோடிகள் இருக்குது. இவன் பார்த்தா சிபிஎம் வர இஸ்ரவேல் ஜனம் பரலோத்து போவேன்னு சொன்னால் போயிடுவானா? சுகபோகமாக வாழ்கிறாங்க. அவங்க சாப்பாடை பார்த்தா நம்ம எல்லாம் ஜொல்லு விடணும், அப்படி சாப்பிடுவோம். பாதம் என்ன, அண்டிப்பருப்பு என்ன, பிஸ்தா என்ன, இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் அங்கே இருந்தவன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா புரிஞ்சுடுங்க. இதல்ல தன்னை அடக்காதவன் மதிலிடித்த பட்டணம் போல். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் மனவாட்டி, 1,40,000 பேர் இருக்கட்டும், இருந்துட்டு போயிட்டு போட்டோம். ஆனால் இங்கே சர்வ வல்லமை தேவன் உள்ள தேவன் உன்னை மனவாட்டியாய் அவருடைய ராஜ்யத்திற்கு அலங்கரிக்க வேண்டுமானால் நீ மனம் திரும்பணும். முதல்ல இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, யாவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். மனம் திரும்பினா கனி கொடுக்கணும். கனி இல்லாத வாழ்க்கை மனம் திரும்புதல் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. நம்மகிட்ட கனி இருக்குதா? எல்லாரும் சொல்லுவாங்க நான் மனம் திரும்பிட்டேன், பாவ மன்னிப்பு கிடச்சிச்சு, நான் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால் என்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. கனி இருக்கா? கனி இல்லையா? மறுபடி பாவத்துக்குள் அடிமையாக இருக்கிற. அல்லேலூயா. என்ன கனி அப்படின்னா மத்தேயு 3:8 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பார்த்தீங்களா? நீ மனம் திரும்பின அப்படின்னா அதுக்குன்னு ஏற்ற கனி இருக்குது. அந்த கனி ஒன்றை இருக்கா? எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்ப கனி என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் வருதா? வரவே மாட்டேங்குது. ஏன்? வாய் தவறுது, வார்த்தை தவறுது. ஏன்? நீ சரியா மனம் திரும்பல. அதனால ஸ்தோத்திர பலி உன் உதடுல வரல. இரண்டாவது பலி கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. நல்ல கனி நீங்கள் செய்து தேவனுக்குள் விருத்தி அடையணும். மூணாவது கனி கலாத்தியர் 5வது அதிகாரம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். மனம் திரும்பினா எவ்வளோ கனி இருக்கணும்? இருக்கா? அப்போ நீ மனம் திரும்பல. அதனால தான் உன்னை பிசாசு பின்தொடருது. காரணம் இதுதான். அதனால தான் பாவம் உன்னை பின்தொடருது. அதனால தான் பாரம்பரிய கட்டு உன்னை பின்தொடருது. அதனால தான் சாபம் உன்னை பின்தொடருது. எங்கள் தாத்தா வாங்கி வச்சது இன்னைக்கு ஏன் பேர பிள்ளையை சந்திக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னா நான் மனம் திரும்பல. இதுதான் உண்மை. எங்கள் தாத்தாவுக்கும் என் பேரனுக்கு என்னைய சம்பந்தம்னு கேட்பேன். நான் சொல்கிறது புரியுதா? எங்கள் தாத்தா என் பேரன் இடையில எவ்வளோ இருக்குது? அவனுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? இடைத்தரகன் நான். ரெண்டு பேரை இணைக்கிறது நான். என்னுடைய பாவத்தின் நிலையினால் ரெண்டு பேரை இணைச்சு எங்கள் தாத்தாவுடைய பாவத்தை என் பேரனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். நான் மனம் திரும்பிட்டா போகாது. நான் கனி கொடுத்தால் அது போகாது. கனி இல்லாத வாழ்க்கையினால தான் பாரம்பரிய கட்டு நம்மளை என்ன செய்யுது? நம்முடைய குடும்பத்தை மோதி அடிக்குது. பிரைசியாசுவா, இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சால் போதும். நான் திருந்தினா போதும். நான் அதனால தான் இங்கே இருக்கிற ஒரு அம்மாட்ட சொல்லுவேன், உன் பையன் திருந்தணும்னா, உன் பையன் நல்லாகணும்னா நீ திருந்தி, ஆட்டோமேட்டிக்காக நீ திருந்து உன் பையன் சரியாயிடுவான். பையன்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. எவனுக்கு உபத்திரவமோ அவனுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை. யார் காரணமோ அவன் மனம் திரும்பினா போதும். காரணகர்த்தா மனம் திரும்பினா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இடைத்தரகர் ஒருத்தர் நான் இருக்கிறேன்ல, பண்டை மாற்றி கொடுக்கறது, பிசாசு அங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கறது, இங்கே எடுத்து அங்கே கொடுக்கறது.
என்னால தான் இந்த நடக்கு. என்னுடைய தாத்தாவாலேயோ என்னுடைய பேரனாலேயோ இல்லை. தாத்தா சொத்த பேரனுக்கு நான் கடத்துறேன், பேரனை தாத்தாவுக்கு அடிமையாக்குறேன். இங்கே தான் இதான் நடக்குது. என்னுடைய பாவத்தினால் நான் என் சந்ததியை என் தாத்தாவுடைய அடிமையாக மாற்றுகிறேன். இங்கே புரியுங்க, என் பிள்ளை பாவம் செய்யலை, என் பேர பிள்ளை பாவம் செய்யலை. நான் செய்த அக்கிரமம், நான் செய்த பாவம் என் தாத்தாவுடைய குணத்தை என்னுடைய குடும்பத்திற்கு கொண்டு வருகிறது. இப்போ பிசாசு யாருன்னு கேட்டால் நீ தான். பிள்ளைகிட்ட போய் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, உபாசம் இரு, பைபிள் படி, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் மனம் திரும்பினால் என் சந்ததி நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய ரத்தம் என் சந்ததி இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் என் ரத்தம் பரிசுத்தமாக்கப்பட்டால் என் பிள்ளையின் ரத்தம் பரிசுத்தமாக்கப்படும். இந்த கான்செப்ட் இல்லை நம்மகிட்ட. ஏன் நாம சரியாகிறதுக்கு கஷ்டப்படுறோம் தெரியுமா? முதல்ல நான் போய் மனம் திரும்பணுமா, நான் போய் கனி கொடுக்கணுமா? கொடுக்காத, அப்போ அனுபவிப்பேன். சிலர் நல்லா சொல்லுவாங்க, நீ சரியாகுமா, உன் பிள்ளை சரியாகும். நான் எப்படி சரியா? நான் சரியாக தானே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், சபையில் எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் வாங்கி சாப்பிட்றேன். இதில் பிறகு என்ன? உன்கிட்ட இருக்கிற பிசாசு எங்கே போச்சு? உன்கிட்ட இருக்கிற பாவம் எங்கே போச்சு? உன் சந்ததி திருந்தாது. பிரைசியாசுவா. அதனால தான் சொல்கிறாரு, மனம் திரும்பி கனி கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடு. இந்த சத்தம் என்ன செய்யும் அப்படின்றது தெரியணும். முதல்ல தேவனுடைய சத்தம் கொஞ்சம் வல்லமை உள்ள சத்தம். பிரைசியாசுவா. வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 19-20 வாசிங்க. உன் தேவனாகிய யாவை நீ மறந்து ஆமென் வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் ஆமென் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று ஐயோ இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய யாவுடைய சத்தத்திற்கு ஆமென் நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் ஆமென் யா உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல ஆமென் நீங்களும் அழிவீர்கள். புரிஞ்சுச்சா? ஆராதிக்கணும்னா அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆராதி. யாருக்கு சத்தத்தை கீழ்ப்படுகிற அவனை உனக்கு அடிமையாக்கிறோம், நீ அவனுக்கு அடிமையாயிருவ. இதுதான் கான்செப்ட். எங்க பிசாசு யாரும் வீட்லையும் சும்மா வராதுங்க. பாவம் யாரும் வீட்லையும் சும்மா வராது. நீ என்னைக்கு பாவத்துக்கு அடிமையாகிற அப்போ பாவம் ஒன்று அடிமையாக்கும். எப்போ பிசாசுக்கு அடிமையாகிற அப்போ பிசாசு ஒன்று அடிமையாக்கும். இதுதான் கான்செப்ட். நான் படித்த பாடம் இதுதான். இந்த வேதாகமத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம், யாருக்குள்ளாலையும் பிசாசு தானாக வராது, யாருக்குள்ளேயும் பாவம் தானாக வராது, யாருக்குள்ளேயும் போராட்டம் தானாக வராது. எப்போ வரும்? நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க மூலமாக உனக்கு போராட்டம் வரும். நம்ப முடியாது. நான் எங்கெங்க பிசாசை நேசிக்கிறேன் அப்படி தானே கேட்ப. பிசாசுக்குரியவைகளை எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறது தெரியுமா? பிசாசுக்குரியது உன்கிட்ட இருக்கு, பிசாசுக்குரிய குணம் உன்கிட்ட இருக்கு, பிசாசுக்குரிய பொருள் இருக்கு, பிசாசு உன்கிட்ட இருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு விடுதலை வரும்? வரவே வராதுல்ல. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் அடிமையாவீர்கள். தேவனுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், யாருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கிறாயோ அவருடைய சத்தத்திற்கு நீ அடிமை. இந்த வசனம் கொஞ்சம் புதுசா வித்தியாசமா இருக்குது, புரிஞ்சுக்கோ. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா யோவான் சுவிசேஷத்தில் யாசுவா சொல்றார் 5வது அதிகாரம் 25வது வசனம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு இந்த சத்தம் தெரியுமா? செத்தவன் பிழைக்க, உயிரோடு இருக்கிறவனுக்கு இல்ல. எங்க ஒருத்தன் செத்து கிடக்கிறானோ அவன் ஜீவன் அடைய வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கணும், வாழணும். கேட்கறது எல்லாரும் கேட்குறீங்க. இப்போ கேட்ட வசனம் இப்போ போயிடும். அதிகபட்சம் சபை முடிஞ்சு வீட்டுக்கு போன ஒரு வசனம் போயிடும். ஜீவன் வராது, பிசாசு தான் வரும், பாவம் தான் வரும், பாரம்பரியம் தான் வரும். எவன் இதை உணர்ந்து இதை கேட்டு இதன்படி வாழ்றானோ அவன் பிசாசுக்கு எதிர்ப்பான். முதல்ல பிரைசியாசுவா நல்லா புரிஞ்சுடுங்க. நாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா, பாவத்துக்கு எதிர்த்து ஓடணுமா?
செய்கிறோமா? அப்படியானால் ஒருவருக்கு ஒரு சத்தம் வேண்டும். அந்த சத்தம் தேவனுடைய சத்தமாக இருக்கணும். அந்த சத்தம் உன்னை உயிர்ப்பிக்கணும். அந்த சத்தம் பிசாசுக்கு எதிர்த்து போராடணும். அந்த சத்தம் பாவத்தை எதிர்த்து போராடணும். முடியுமா? ஏன்னா மீகா சொல்றார் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல, யாவுடைய சத்தம் ஆமென் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். பிரைஸ் யேசுவா. நாமத்தை துதிக்கணும், மதிக்கணும்னா ஞானம் இருந்தா மட்டும்தான் நாமத்தை தொழுது கொள்ள முடியும். இன்னைக்கு யாருக்கு நாமம் இல்லையே. அதனால்தான் அவர் சொன்னார், என் நாமத்தின் பேரால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நான் உங்களுக்கு செய்வேன். முதல்ல அவருக்கு பேர் என்னன்னே தெரியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மனுஷர்கள் சொன்ன பேரையெல்லாம் விட்டுருங்க. பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதன் சூசேப்பர் இடத்தில் சொன்ன பேர் என்ன பேர்? அது இயேசுவா, ஜீசஸா? அப்ப சூசேப்பருக்கு இங்கிலீஷ் தமிழெல்லாம் தெரியுமா? அவன் ஒரு எபிரேய புருஷன். எபிரேயனுக்கு எப்படி தமிழ் தெரியும்? எபிரேயனுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? அப்ப காபிரியல் தூதன் கொண்டு வந்த பெயர் என்ன பெயர்? அது எபிரேய பேரு. அப்ப அந்த எபிரேய பெயர், எபிரேய வேதத்தை எடுத்து வாசித்தால் அந்த வேதத்தில் இருக்கிறது யாசுவா. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் தானியேல் அதிகாரத்தில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார், வரக்கூடியவர் மேசியா. தமிழ் பைபிளில் இன்னும் மேசியான்னு தான் இருக்கு. மேசியா விட்டுட்டோமே. ஏன்? பிசாசு நம்மளை ரட்சிக்கப்படக்கூடாத அளவுக்கு, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாத அளவுக்கு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனபடியினால் பரலோகத்திலிருந்து வந்த பேரை மாற்றி மனுஷனுடைய உபதேசங்களினாலும் கற்பனைகளினாலும் போதிக்கப்பட்ட பேரை இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. ரிஷியாசுவா நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு அந்த பேரில் ஓடிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு ரட்சிப்பு இல்லை, அதனால தான் விடுதலை இல்லை. உண்மையான நாமம், பரலோகத்திலிருந்து வந்த பெயரை நீ ஆராதிச்சு, பரலோகத்திலிருந்து வந்த பெயர்ல நீ கேட்டேனா உனக்கு விடுதலை கிடைக்கும். ஏன் நம்ப மாட்டேங்கிற? மனுஷர்களுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்கின்ற வசனத்தினுடைய ஊடாய், மனுஷர்களுடைய போதனையினுடைய ஊடாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற சட்டத்திட்டங்களுக்கு கூடாய் நாம் கடந்து போவதில்லை. இங்கே தான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டுகளிலிருந்து வெளியில் வரணும்னா அவருடைய நாமத்தில் நாம் விடுதலை அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சத்தியம் நகரத்தை நோக்கி கூப்பிடல. இப்போ சத்தியம் என்ன? எனக்கு இந்த சத்தியம் தான் தெரியல. சத்தியம்னா உண்மை. சத்தியத்தை யாருக்கும் தெரியலையே. என்ன காரணம்? ஆமென். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, யாவுடைய வார்த்தையே சத்தியம். இப்போது யாவாகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். ஆமென். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அடுத்து சங்கீதம் 119 142 அப்புறம் 160 சொல்லுது, வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேதம் சத்தியம், வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. இப்போ இந்த சத்தியத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து போறோமா? ரெண்டாவது சொல்றார், நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமே, ஆனால் நம்மிடத்தில் சத்தியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்றது தானே, நான் எங்க பாவம் செஞ்சேன், நான் இன்னைக்கு பாவமே செய்யல, அப்போ ஒன்ற சத்தியம் இல்லை. ஆனா யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் வேத வசனத்தையும் யார் வேதத்தையும் அறிந்திருக்கிறீர்களோ அவர்கள் விடுதலை அடைவார்கள். நம்மகிட்ட விடுதலை இல்லைன்னா காரணம், நம்மகிட்ட வேதம் இல்லை, வேதத்தினுடைய ஆழம் இல்லை, வசனம் இல்லை. வசனத்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா யாசுவா பிசாசை ஜெயிக்கிற போது வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நீ நானும் வேத வசனத்தை கொண்டு ஜெயிக்க முடியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்தியம் ஆகிய வேதமும் சத்தியமாகிய வசனமும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் என்னுடைய எதிராளியை ஜெயிக்க முடியும். பிரைஸ் யாசுவா. இன்னும் இல்லையே அது.
அப்போ அதை நம்ம எப்படி மீண்டெடுக்கிறது? இதே தான். இது தேவன் முதல்ல இங்கே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல மனசாட்சியில் கொண்டு வந்து வச்சார், ரெண்டாவது வானத்தில் கொண்டு வந்து வச்சார், மூணாவது இருதயத்தில் கொண்டு வந்து வச்சார். அதுக்கு பிறகு தாங்க இதை கொடுத்தாரு. அப்போ உன் இருதயத்தில் இருக்கிற வேத வசனம் எங்கே? உன் இருதயத்தில் இருக்கிற வசனம் எங்கே? வேதம் எங்கே? அது ஏன் கிரியை செய்யலை? அது கிரியை செய்யாத மழுங்கி இருக்கிற போது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் கிரியை செய்யத்தான் செய்வான். ஏனென்றால் யோசுவா 40 நாள் உபவாசம் இருந்து வந்தபோது பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையில் தூக்கி கொண்டு போய் அவரை சோதிக்கும்படியாய் பரிசோதித்து பார்த்தான். வேதம் சொல்லுகிறது அவர் வேத வசனத்தின் மூலமாய் பிசாசை ஜெயித்தார். நீ ஏன் ஜெயிக்க முடியல? ஒன்றால் ஏன் ஜெயிக்க முடியல? இது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். வசனம் இல்லை, வசனத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேத வசனம் தான் பிசாசை என்ன செய்யும்? துரத்த முடியும். அவருடைய நாமந்தான் துரத்த முடியும், அவருடைய இரத்தம் தான் துரத்த முடியும். இந்த சத்தியம் உன்னிட்ட இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நீ பிசாசை துரத்த முடியாது, பாவத்தை துரத்த முடியாது. அதுக்கு சத்தியத்தை அறியணும்ல. அதனால தான் திட்டமும் தெளிவாக சொல்கிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாவுடைய சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, சங்கீதம் 29:3 நீங்க வாசித்தீங்கன்னா, யாவுடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, ஆமென். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், யா திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆமென். யாவுடைய சத்தம் வல்லமை உள்ளது, யாவுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, யாவுடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, யா லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். யாவுடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், யாவுடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், யா காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். யாவுடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். யா ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், யா என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இந்த சத்தம் ஒன்றை ஏதாவது செஞ்சிருக்கா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. என்னைக்காவது தேவனுடைய சத்தம் ஒன்றை எதையாவது மாற்றியிருக்கா? இல்லைல்ல, அப்போ கிரியை இல்லை. ஏன்னா யாவுடைய சத்தம் சொல்லுது, தூதர்களே அவரை துதியுங்கள், இஸ்ரவேலரே அவரை துதியுங்கள். நீ யார்? நீ ஏன் துதிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் பாவம் செய்கிற? ஏன் உன்னிட்ட பிசாசனுடைய கிரியைகள் கடந்து வருது? பாவத்தின் விளைவால் பிசாசனுடைய கிரியைகள் வருகிறது. பாவம் தான் மூல காரணம், வேற ஒன்றும் இல்லை. நீ பாவத்தை விட்டேன்னா பிசாசு போயிடும், தானா போகும். பாவத்தை கொடுக்கணுமே, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? அங்கே தானே சிக்கல். பிரைஸ் யேசுவா. அதனால தான் தேவனுடைய சத்தம் உன்னிட்ட வேலை செய்யலை. தேவனுடைய சத்தம் வேலை செய்யலை அப்படின்னா நீ அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியாது. மூணாவது அவர் சொல்ற காரியம் இதுதான், அவருடைய கற்பனையை கைக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதான் உண்மை. மனம் திரும்பு, சத்தத்தை கேளு, கற்பனையை கைக்கொள். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? சம்பூரணராக முடியும். இல்லைன்னா முடியாது. அப்போ நீ சம்பூர்ணம் ஆகணும்னா 3 காரியத்தை நீ செய்யணும். மனம் திரும்பு, சத்தத்தை கேளு, கற்பனையை கைக்கொள். இப்ப கற்பனைனா என்ன? மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், ஆமென், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆமென். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆமென். விடுதலை வேணுமா? கற்பனையை கைக்கொள். கான்செப்ட் இவ்வளவுதான். என்னைக்காவது கற்பனையை கைக்கொள்றோமா? நன்மை உண்டாகணுன்ற ஆசை இருக்கு, விடுதலை வேணுன்ற ஆசை இருக்கு,
கட்டுகள் போகணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் கற்பனையை கை கொள்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? எனக்கு என்னதான் உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லை, நான் கற்பனையை கை கொள்ள மாட்டேன். பாரம்பரியமாக அவருக்கு பிள்ளையாக இருப்பேன், ஆனால் அது அவருடைய சித்தத்தின்படி வாழ மாட்டேன். ஆமென். ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், ஆமென், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். போதுமா? பலன் வேணும்னா கற்பனைக்கு பயப்படும், கை கொண்டே ஆகணும். வெளிப்படுத்தல போகும்போது சொல்றாரு, 22:14 சொல்றாரு, கற்பனையை கை கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். அப்போ நீ கற்பனையை கை கொள்ளணும்னு ஒன்றை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, அவன் யாவை விட்டு பின்வாங்காமல் ஆமென், அவரை சார்ந்திருந்து யா மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். இதனால் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு அனுகூல காரியங்களை செய்தார். எப்படி? உனக்கு அனுகூல காரியம் ஏன் நடக்கலைன்னா நீ கற்பனை செய்யலை. ஏங்க, அவன் ராஜா, எசேக்கியா ராஜாவே கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டான். நீ ஒன்றும் இல்லாத அத்தப்பாடி. ஒரு 4 நாள் வேலைக்கு போகலைன்னா வீட்டில் சோறு வேகாது. அப்படி இருக்கிற நீ, அவன் 40 நாள் வேலைக்கு போகலனாலும் 4 வருஷம் வேலைக்கு போனாலும் வீட்டில் சாப்பாடு இருக்கேன்னா அவன் ராஜா. அவனே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான், உன்னால் கீழ்ப்படிய முடியல. ஏன்? இருக்கிற பிரச்சனை இருக்கட்டுமே, போராட்டம் இருக்கட்டும், என்னஜி அனுபவிச்சு தானே ஆகணும். சாவு வந்தால் செத்து போகணும், பிசாசு வந்தால் அனுபவிக்கணும், வியாதி வந்தால் அனுபவிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அனுபவி. எசேக்கியேல் அப்படி நினைக்கல. உங்களுக்கு தெரியுமா, எசேக்கியேல்கிட்ட தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், ராஜாவே நீர் சாவு போறீர், வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் என்ன செய்ய, தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, சரி சித்த தானே போவோம், வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம். அடுத்து பிள்ளையை ராஜாவாக்கணுமா, பொண்டாட்டியை ராஜாவாக்கணுமா, இல்லை கூட இருக்கிற வேலைக்காரனை ராஜாவாக்கணுமான்னு யோசித்தாரான்னு கேட்டால் இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்திருக்குது, இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏன் வந்தது? நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? தன்னை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். ஆராய்ந்து பார்த்தவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பினபடியினால் 15 வருடங்கள் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என் தேவன். உனக்கு எங்கே கூட்டி தர்றார் சொல்லு? ஆமென், அல்லேலூயா. அப்போ கற்பனைகளை கைக்கொள்றதுல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? எசேக்கியா ராஜாவை போல யாவுடைய சித்தம் செய்கிறவனா இருக்கிறோமா? அப்புறம் எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்த தேவன் எனக்கு ஏன் விடுதலை தரல கேட்கலாம்ல. யோசபாத்தை திடப்படுத்தின தேவன் என்னை ஏன் திடப்படுத்தல கேட்கலாம்ல. யோசபாத் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான், ஆனபடினால் அவனை ஸ்திரப்படுத்தினார், ராஜாவாக மாற்றினார். உன்னை என்னை ஏன் உயர்த்தல? குண்டு சட்டியிலே இன்னும் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நம்மளால் எழும்ப முடியல. இருக்கிற ஸ்தானத்தை விட்டு என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. ஏன்? கொஞ்சம் யோசிங்க. பிசாசானவன் நம்ம வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். பிசாசானவன் நம்ம கூட இருந்து நம்மளை வஞ்சிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கக்கூடாத அளவுக்கே வஞ்சிக்கிறான்னா அவன் எந்த மாதிரி ஆளாக இருக்கணும்? இந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது, இந்த சத்தத்தின்படி வாழக்கூடாது. வாழ்ந்தால் நாம் பிசாசை ஜெயிச்சிருவோன்ற எண்ணத்தில் அவன் என்ன செய்வானா, இந்த வசனமே நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு தூக்கத்தையும் நித்திரைமயக்கத்து நாவியையும் பிசாசனுடைய போராட்டத்தையும் கீழ்ப்படியாமையும் நமக்கு தருவான். இதான் உண்மை. ஏன்னா நம்ம ஜெயிச்சிடக்கூடாது. ஏன்? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறதோடவும் நாம் நம்முடைய சரீரத்தையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்களேன், கற்பனை அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். நியாயப்பிரமாணத்தில் 613 கற்பனைகளை கொடுத்தார். அதில் 200 சம்திங் கற்பனையை செய்யினாரு.
300 சம்திங் கற்பனைகளை செய்ய வேண்டாம்னு சொன்னார். ஆனால் 10 கற்பனையை உனக்கு முன்னாடி வச்சார். இந்த 10 கற்பனையை 2ஆக பிரிச்சுட்டார். தேவனுக்கு 4, மனுஷனுக்கு 6. பிரைஸ் யேசுவா. இன்னைக்கு கற்பனை இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. தேவனையும் நேசிக்க மாட்டோம், மனுஷனையும் நேசிக்க மாட்டோம். இதுதான் உண்மை. ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். என்ன அப்படின்னா, நீ சம்பூர்ணராக விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ தரித்திரனை நேசிக்கிறது இல்லை, தரித்திரனுக்கு நீ கொடுக்கறது இல்லை, தரித்திரனுக்கு நீ கொடுக்காம நீ பூரணராக முடியாது. இது 10ல் 6ல் ஒரு பகுதி. இது 10 கற்பனையை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சபைக்கு கொடுத்த தேவன் 6-4 என்ற விகிதத்தில் அது 2ஆக பிரிக்கிறார். தேவனுடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு 4, மனுஷனுடத்தில் காட்டக்கூடிய அன்பு 6. இந்த 6 அன்பில் ஒன்று தரித்திரனை நேசிப்பது. நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற போது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரருக்கு உன் கண்ணில் தயவு வரல அப்படின்னா சாபம் உன்னை மேற்கொள்ளும். எப்படி? சாபத்தை விலை கொடுத்து வாங்குற, கற்பனையை கை கொள்ளலன்னா ஜாக்கிரதை. நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், ஆமென், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ கொடுத்தா சும்மா விட மாட்டார். தரித்திரனுக்கு கொடுத்தா போதும், அவர் ஒன்றும் சும்மா விட மாட்டார், திருப்பி கொடுப்பார். ஆனால் கொடுத்தா உனக்கு நன்றி சொல்லிடக்கூடாது. இங்கே தான் சிக்கல். 100 ரூபா கொடுத்தா தேங்க்ஸ் பிரதர், கஷ்ட நேரத்தில் கொடுத்தீங்க, உன் பலன் முடிஞ்சிச்சு. தேவன் 2 நன்மையெல்லாம் தரமாட்டார், ஒரே நன்மை தான். அப்போ நீ கொடுத்தவனுக்கு தெரியாமல் கொடுக்கணும். ஆமென். யாருக்கு உதவி செய்கிறேன்னு உனக்கு தெரியக்கூடாது, அவனுக்கும் தெரியக்கூடாது. இல்லை அப்படின்னா நீ பலனை அனுபவிச்சு முடிச்சுட்ட, இங்கே எந்த நன்மையும் உண்டாகாது. ஏன்னா நீ கடன் கொடுக்கல, பலனை தான் அனுபவிச்சிட்டியே. அல்லேலூயா. வசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், ஆமென், பழமையாய் போகாத பணப்பைகளையும் ஆமென், குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், ஆமென், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமென். இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம பரலோகத்தில் ஒன்றையுமே சேர்க்கல. ஏதாவது சேர்த்துருக்கிறீங்க? என்ன சேர்த்தீங்க? நான் ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற நேரம் எனக்கு ஒரு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி புனிதரெல்லாம் நான் ஏற்றுட்ருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அறியாமல் உள்ள காலங்களில் அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சால் ஏசுனாருடைய சிறுவத்துக்கு முன்னாடி போய் ஒரு ரோஜா பூ வைப்பாங்களாம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நன்மை செஞ்சு ரோஜா பூ கொண்டு வைக்கிறது அந்த அம்மாவை பழக்கம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ரோஜா பூ வச்சேனான்னு கேட்டால் இல்லை, அது வேற கதை. ஆனால் நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் என்னிடத்தில் இருந்த பாவம் நன்மை செய்ய விடலை. ஏன்னா அன்றைக்கி நான் வேற ஆள் இல்லை. பிரைசியாசுவா. இதுபோல் நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறோம். நீங்கள் போனால் அங்கே உங்களுக்கு ஏதாவது இருக்கணும்ல, ஏதாவது வச்சுருக்கீங்க? என்ன இருக்குதுங்க? யாரை தெரியும்? யாரையும் தெரியாது, எதுவுமே இல்லை. அப்புறம் அங்கே எப்படி போக போகிறீங்க? பிரைசியாசுவா. இல்லை, அதனால தான் உனக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. எத்தனை பேர் டெய்லி நான் பரலோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்க பார்ப்போம். ஒருத்தங்க கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா உன் வேலைப்பழு அப்படி, உன்னுடைய டென்ஷன் அப்படி, உன்னுடைய பாரம் அப்படி, உன்னுடைய பிரச்சனை அப்படி,
உன்னால் பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள எண்ணமே வராது. சரி, வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு சரியில்லை, செத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேனா, இந்த எண்ணமாக வருமா? ஏன்? பழு பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, மாப்பிள்ளை பிரச்சனை, மக்க பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, அண்ணி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குதே தவிர சமாதானமே இல்லை. அப்போ இந்த சமாதானத்தில் இருந்து, அந்த சமாதான குறைவிலிருந்து வெளியில் வரணும்னா நீ மனம் திரும்பு, சத்தத்திற்கு செவி கொடு, கற்பனையை கைக்கொள். அப்போது யாசுவா சொல்றார், நன்மை உண்டாகும். நெகேமியாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து முடிச்சிருக்கேன். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளும். யாசுவா கான்செப்ட் இவ்வளோதான். கேட்ட எல்லா சத்தியத்தை சம்பூர்ணராக யாவுடைய சொந்த ஜனமாக மாற மனம் திரும்பு, சத்தத்திற்கு செவி கொடு, கற்பனையை கைக்கொள், நன்மையை அனுபவி. இது இல்லாம யாரும் எந்த சுதந்திர பாகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சோத்திரம் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு தருவார், நினப்பு பழப்ப கெடுக்கும். நான் 4 நாள் உபவாசம் இருப்பேன், அதனால கடவுள் எனக்கு விடுதலை தருவார். நடக்காத கதை. கிரியை இல்லாத விசுவாசம் எல்லாமே செத்தது. இன்று முதல் கிரியைகளுக்குள்ளாக கடந்து போக நம்ம எல்லாரும் முழங்கால் படிடும். எல்லாரும் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.